நம்ம லவ் ஆஃப் கில்லோட எபிசோட் 9 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எப்படி முடிச்சிருப்பாங்க, ஹீரோ கூட வில்லன்ட்ட மாட்டியிருப்பானே, அதுக்கப்புறம் வந்து வில்லன் முன்னாடி ஹீரோ கொண்டு உட்கார வச்சிருப்பாங்களா, அப்போ தான் இந்த வில்லன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இது மாதிரி இந்த உலகத்தில் பிறக்கிறனாலே நிறைய குழந்தைங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்குது. சில குழந்தைகள் வந்து அவங்க குடும்ப சூழ்நிலையால் அவங்க அப்பா அம்மாவாலேயே வைக்கப்படுறாங்க. சில குழந்தைகளை வந்து ட்ரக் டீலுக்கெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சில குழந்தைங்க ஜெயிலில் பிறக்கிறதுனால பிறக்கிறப்பே கிரிமினல்ஸாக பிறக்கிறாங்க. இது மாதிரி கஷ்டப்படுற குழந்தைகளை இந்த சொசைட்டி வந்து கண்டுக்கிறதே இல்லை. அது மாதிரி குழந்தைங்களெல்லாம் நான் கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு பேர் கொடுத்து அவங்கள வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இங்கே இருக்க எல்லா குழந்தைங்களுமே அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி வில்லன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோ இதெல்லாம் கேட்டுவிட்டு, ஓ நீங்கள் இந்த சேரிட்டிக்கு நான் உதவி செய்வேன்னு என்ன பிடிச்சிட்டு வந்திருக்கீங்களா, அதுலலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இந்த வில்லனும் பார்த்துட்டு அவன் கண்ணை கழட்டி விடுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் சொல்லிட்டு இருக்கான். இதான் நான் உங்களை ஃபஸ்ட்டு தடவை பார்க்குறேன்னு நினைக்கிறேன் ரியாங்கா. ஆனால் இந்த பேரை நான் முன்னாடியே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த பேரை வச்சதே நான் தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ தான் தெரியும், ஏன்னா வந்து பாஸ்ட்டில் ஒரு குட்டி பையனுக்கு இந்த வில்லன் தான் ரியாங்கான்னு பேர் வச்சுருப்பான். ஆனால் அந்த குட்டி பையன் வந்து ஹீரோ கிடையாது. அதனால தான் இவன் வந்து கேட்டுட்டு இருக்கான். உடனே அந்த கூட இருக்க குட்டி வில்ல போய் சொல்கிறான், அப்போனா இவனும் நம்மளோட அண்ணனா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அப்போ தான் இந்த நிக்கா சொல்லிக்கிட்டு இருக்கான், என்ன சொல்கிறீங்க டோனி, இவனை வந்து ஒரே மாதிரி பேர் வச்சுக்கிட்டு யாரும் இருக்க மாட்டாங்களா, அப்படி எதுவும் இருக்க போகிறான் இவன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், அப்போ தான் அவர் சொல்கிறாரு, இல்லை நிக்கா, இது மாதிரி நம்ம குடும்பத்தில் ரியாங்கான்னு ஒருத்தன் இருந்தான். ஆனால் இப்போ இருக்க இந்த பேர் வந்து போலி, இவன் வந்து அந்த பேரை மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரிலாம் வில்லன் சொல்லிட்டு இருக்கான். அப்படியே நம்ம ஹீரோயினியை கட்டுறாங்க. இவன் வந்து கப்பல்லேருந்து புறப்படுற ஒரு ட்ரக்கில் வந்து ஒரு பைக்கரை கூட பிடிச்சிருப்பாங்களா, அவனை தூக்கி உள்ளே கட்டி போட்டு இவங்க பாட்டுக்கு அந்த ட்ரக்கில் போயிட்டுருக்காங்க. பார்த்தா அப்படியே வந்து ஹீரோயின் வந்து இந்த நடந்தது எல்லாத்தையுமே அசிஸ்டண்ட்டு சொல்லியிருக்கான். அவன் பார்த்துட்டு இப்படி தான் வந்து ரியாங்கா அங்கே போய் மாட்டினானா, நல்ல வேலை இந்த வில்லப்பையில் வந்து நம்ம போய் அவங்கள்ட்ட கொடுக்கல, போலீஸ்கிட்ட கொடுக்கல. ஏன்னா வந்து இவங்க இருக்கிறத பார்த்தா அந்த லோக்கல் போலீஸும் இவங்க கையால் தான் இருப்பாங்க. நல்ல வேலை நம்மளை வந்து இவனை கூடயே வச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த அசிஸ்டன்ட் கேட்டுட்ருக்கான். நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க, போய் ரியாங்காவுக்கு உதவி செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோயினை கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்படியே இங்கே திருப்பி இந்த வில்லப்பைய டோனியை தான் கட்டுறாங்க. அப்போ தான் அந்த வில்லப்பைய சொல்லிட்டு இருக்கான், எப்படி வந்து ஹீரோ இந்த ரியாங்காங்கிற பேரை யூஸ் பண்ணிட்டு இருக்கான் இவன் கண்டுபிடிச்சான்னா, ஹீரோ கொடுத்த இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே என்ன ஐடென்டிஃபிகேஷன் இருக்குன்னா, இது எல்லாமே இந்த வில்லப்பைய தான் இந்த ரியாங்காவுக்கு கொடுத்துருப்பான். அவன் படிக்கிறதுக்கு இடம், அவனோட பேர், தங்குறது, அவனோட இந்த ஐடென்டிஃபிகேஷன், எல்லா நம்பரு, இது மாதிரி எல்லாத்தையுமே கொடுத்தது இந்த வில்லப்பைய தான். அதை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இப்போ ஹீரோ வளர்ந்துருக்கான், இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அதை வச்சு தான் கண்டுபிடிச்சிருப்பான். அதனால தான் கேட்டுக்கிட்டு இருக்கான், நீ யார், எதுக்கு ரியாங்கா பேரை யூஸ் பண்ணி அவனோட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோவை கேட்டுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோ பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். சிரிச்சுட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான், நான் கூட உன்னை ரொம்ப முக்கியமான ஆளுன்னு நினச்சேன்டா, நீ சாதாரண வளர்ப்பாள் தானே, இவங்களை வளர்க்குறது மட்டும்தான் அவன் வேலையா, அதோட உன் ட்ரைனிங்கும் நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இதில் என்ன சொல்கிறான்னா, உனக்கு தெரியுமா, ஒரு சின்ன பையன் கூட தான் வளர்க்குற நாய்க்கு பேர் வைப்பான், அது மாதிரி தான் நீ பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அவ்வளோதான் கூட இருக்க அந்த குட்டி வில்லனுக்கும் வந்து கத்தி எடுத்து குத்தலான்னு வரப்ப பக்கத்தில் இருக்க நீக்கா தடுத்துடுறான். தடுத்துட்டு அந்த குட்டி வில்லனுக்கு ஒரு குத்து விட்டுடுறான். என்னடா நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்க, யாரா இவனை கொல்ல சொல்லி உனக்கு அனுமதி கொடுத்தது அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க. அந்த டோனியும் பார்த்துட்டு, சரி சரி நீங்கள் வந்து போயிட்டு வந்ததில் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க, போய் ரெஸ்ட் எடுங்கன்னு அவரை சொல்லிட்டு இருக்காரு. அப்போ தான் நம்ம ஹீரோ கட்டுறாங்க. அவன் வந்து அவன் சட்டையில் ஒரு குட்டி பின்னு ஒழிச்சு வச்சிருக்கான். அதை வச்சு அவனோட கையில் இருக்க லாக்கை ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது வந்து இந்த விலபயல்களுக்கு தெரியல. அடுத்து வந்து நம்ம ஹீரோயினியை கட்டுறாங்க. அவள் வந்து அந்த பைக்கரை பிடிச்சி விசாரிச்சிட்டு இருக்கா. இப்போயே நீ ஒழுங்காக உண்மையை சொல்லு, நீ யாருக்காக வேலை பார்த்துட்டு இருக்கா, அதோட ரியாங்கா எங்கே இருக்கான்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்டால் இவன் சொல்கிறான், நீயே அங்கே போய் மாட்டிக்கலான்னு பார்க்குறியா, நான் திரும்பி வராத வரைக்கும் அவங்க உன்னை தேடிக்கிட்டே தான் இருப்பாங்க, அதனால நான் சொல்கிறது ஒழுங்காக கேள்வி, இப்போயே எல்லாத்தையும் கைவிட்டுரு, அப்புறம் வந்து டோனி உன்னை வந்து தொல்லை பண்ண மாட்டார், உன்னை காயப்படுத்த மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவன் கேட்டுட்டு யார் அந்த டோனி அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அப்போ தான் இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், இது மாதிரி அண்டர் கிரவுண்ட் ஆர்மரிக்கே ஓனர் அவர் தான், அந்த பார்சிலாங்கிற ஊரில், அதோட லோக்கல் எல்லாருக்குமே தெரியும், பிரச்சனையோட ஆரம்பமே அவர் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோவை தான் கட்டுறாங்க. இந்த நீக்கா போய் உட்காந்துட்டு ஹீரோ விசாரிச்சுட்டு இருக்கான். சரி சொல்லு, உன் பேர் என்ன, எங்கே பிறந்த, உனக்கு வயசு எத்தனை, ஆமாம் நீ எத்தனை வயசுல அந்த ஆர்கனைசேஷனுக்குள்ளே புகுந்த, எப்படி அவங்கள கொண்ட, எல்லாத்த பற்றியும் சொல்லு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருந்தா. ஹீரோ சொல்கிறான், என்ன அந்த டோனி இல்லாதப்ப நீ விசாரிச்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டால். அப்போ தான் இவன் சொல்கிறான், என்னப்பா நான் வந்து உனக்காக எனக்கு இவ்வளோ பெரிய காயமே ஏற்பட்டுருக்கு, 1 வீக் ஆகும் இந்த காயம் ஆடுறதுக்கு, உனக்காக தானே பண்ணேன், என் கூட ஃப்ரெண்டாக இருக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, சரி சொல்லு, எனக்கும் உன் மேலே வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு, அதனால தான், ஏன்னா நீ அவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷனே தோக்கடிச்சில்ல, அதோட என்னால் உன்னை தனியால் நின்று கொல்ல முடியுமான்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அப்போ காட்டுறாங்க ஹீரோ வந்து அந்த லாக்கை இன்னும் ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருக்கான். அடுத்து நம்ம ஹீரோயினியை கட்டுறாங்க. அவள் வந்து அசிஸ்டண்ட்டை வந்து உதவி கேட்குறா, இது மாதிரி எனக்காக 2 உதவி செய்ய அப்படின்னு சொல்லிட்டு, இது மாதிரி எங்கள் அம்மாவுக்கு பாதுகாப்புக்காக ஆளுங்களை அனுப்பிவிடு, அதுக்கு பே பண்ணுறதுக்கு என் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுத்துக்கோ, அதோட 2வது உதவி என்னன்னு கேட்குறான். 2வது என்னன்னா,
இது மாதிரி உங்கள் கம்பெனிலேருந்து என்னை வேலை நீக்கம் பண்ண சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதை கேட்டோன்னா அவன் கேட்குறான், ஏன் நீ இப்படி சொல்கிற, ஏன் வேலையை விட்டு நிற்க போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அப்போ தான் ஹீரோயினி சொல்கிறான், இப்போ நான் பண்ண போகிற விஷயம் வந்து என்னோட சுய விருப்பத்துக்காக, அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, அதனால தான் எல்லா கனெக்ஷனுமே நான் கட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்கிறா. அடுத்து நம்ம ஹீரோ இருக்க இடத்த தான் கட்டுறாங்க. அந்த நீக்கா பையன் சொல்லிக்கிட்டு இருக்கான், எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறான்னா, நீ வந்து லாக்கை ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன், கவலைப்படாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவனும் கண்டுபிடிச்சிட்டான் அது மாதிரி ஹீரோ லாக் ரிலீஸ் பண்ணுறத. அவ்வளோதான், ஹீரோ வந்து ரிலீஸ் பண்ணிட்டு ஓங்கி ஒரு குத்த விடுவான். தினிகா இப்போ என்ன பண்ணிடுறான், வயிற்றுலேயே ஒரு குத்து விட்டுருவான் ஹீரோக்கு. அவனுக்கு ஏற்கனவே அடிபட்டு இருந்துச்சா, அங்கேருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். இந்த சத்தத்தெல்லாம் கேட்டு உள்ளே இருக்க 2 கார்ட்ஸ் வந்து உள்ளே வந்துடுறாங்க. கன் எடுத்துகிட்டு உள்ளே வந்துட்டு, என்ன பண்ணிகிட்டு இருக்க நிக்கா, இவனை கூட நல்லா பார்த்துக்கணும் இல்லையா, எந்திரிச்சு போ நாங்களே பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த கார்ட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நிக்கா சொல்கிறான், கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். பார்த்தா ஹீரோ வந்து இன்னொரு கார்டு கிட்ட இருக்க கன்னை பிடுங்கி இந்த 2 கார்டையும் சுட்டுட்டு அவ்வளோதான். இந்த நீக்காக்கும் ஹீரோக்கும் செம சண்டை, 2 பேரும் மாற்றி சுட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சத்தத்தெல்லாம் கிட்ட வெளில இருக்க 2 கார்டு பேசிகிட்டு இருக்காங்க. பாத்தியா உள்ள அந்த கெஸ்ட் வந்து இப்படி தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கான், அவங்க கூட தான் இவ்வளோ பெரிய கலவரமே போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்க நேரத்துலேயே செம்ம வேகமாக ஒரு ட்ரக் வந்துக்கிட்டு இருக்கு இவங்கள நோக்கி. என்னடான்னு பார்த்துக்கிட்டு இருந்தா அவ்வளோதான், இவங்கள முட்டி தூக்கிடுது. பார்த்தா ஹீரோயினி தான் அந்த ட்ரக்கை ஓட்டிகிட்டு வந்துட்டு இருக்கா. இவங்க வந்து மித்த கார்டுகிட்டே ரிப்போர்ட் பண்ணிடுறாங்க, இது மாதிரி வேகமாக ஒரு ட்ரக் உள்ளே வந்துட்டு இருக்கு, என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே கட்டுறாங்க. நம்ம ஹீரோவா, அவனுக்கு தான் ரத்தம் போயிட்டு இருக்கா, அப்படியே ஒரு மாதிரி கிறக்கத்துலேயே வந்துகிட்டு இருக்கான். கன்னை எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து படியில் கீழே விழுந்துடுறான். விழுந்துட்டு இந்த பழைய காயம் இன்னும் இதாகலையே அப்படின்ற மாதிரியே பார்த்துக்கிட்டு இருக்கான். அங்கே வந்து அந்த நீக்கா பையில வந்துடுறான். வந்துட்டு ஹீரோ ஒரு உதை விட்டுட்டு இது மாதிரி சொல்லிட்டு இருக்கான், ஓ இது நிஜமாவே பழைய காயம் தானடா, யாரா இப்படி ஒன்று பண்ணுது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். ஹீரோ பார்த்துட்டு, இவ்வளோ கேவலமாக தான் நான் சாகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துடுறான். இந்த வெளில போய் எழுப்பி பார்த்துக்கிட்டு இருக்கான், எந்திரான்னு சொல்லிட்டு. ஹீரோ எந்திரிக்கவே இல்லையா, அப்பப்போ இப்படியே சாகு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து எதுவுமே பண்ணல. ஹீரோ சுடக்கூட இல்லை, அவன் பாட்டுக்கு விட்டுட்டு இவன் பாட்டுக்கு நடந்து வந்துட்டு இருப்பான். இதில் வேற என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்னா, வெளில சவுண்டு கேட்டுச்சு பார்த்தியா, புதுசாக இன்னொரு கெஸ்ட் வந்திருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு கீழே போயிட்டு இருக்கான். அப்படியே வெளில தான் கட்டுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினி தான் காட்டுறாங்க, அவங்க வெளில சுற்றிட்டு இருக்கா. அப்போ தான் என்ன பிளான் போட்டிருப்பான்னு காட்டுறாங்க. இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருப்பான்னா, அந்த பைக்கரை ஒரு இடத்துல கட்டி போட்டு ட்ரக்கை மட்டும் எடுத்துகிட்டு வந்திருப்பா. அப்போ தான் அந்த அசிஸ்டன்ட் சொல்லியிருப்பான், அந்த போய் கரெக்டான லொக்கேஷன் சொல்கிறானா தெரில, ஹீரோ அங்கே தானே இருக்கானானும் தெரில, நீ பாட்டு கிளம்பி போறியா தானே, நீ என்னைக்கு யார் சொன்னதை கேட்டிருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு, இந்த அப்படி இந்த கோட்டையாச்சும் போட்டுக்கோ, உனக்கு ஜுரம் வந்துட போகுது, என் கூட வேலை பார்க்குறவங்கள நான் தானே பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த அசிஸ்டன்ட் சொல்லிகிட்டு இருக்கான். ஹீரோயினி பார்த்துட்டு என்ன தான் வேலையை விட்டு தூக்க சொல்லிட்டேன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. உடனே அதுக்கு இந்த அசிஸ்டன்ட் சொல்லுவான், இது மாதிரி நீ வேலையை விட்டு போகிறதுக்கு எனக்கு எவ்வளோ வேலை செய்யணும் தெரியுமா, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணணும், அதோட உனக்கு பார்ட்டி வைக்கணும், லொசுக்குன்னு அவ்வளோ இருக்குது, நீ அவ்வளோ சீக்கிரமாக வேலையை விட்டு போகலான்னு மட்டும் நினச்சி பார்க்காது அப்படிங்கிற மாதிரிலாம் காமெடி பண்ணிகிட்டு இருக்கான். அதில் என்ன சொல்கிறான்னா, போயிட்டு பத்திரமா வந்துரு, அதோட ரியாங்காக்கு நான் ஹாய் சொன்னான்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்தால் வழி அமைச்சு வச்சுருக்கான். இங்கே காட்டுறாங்க ஹீரோயினி அந்த காட்டுக்குள்ளே நின்றுட்டு இருக்கா. இந்த வில்லைக்கு அங்கே வந்து சிசிடிவி மூலமாக அவள் எங்கே நிற்கிறான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய கார்ட்ஸ் அவளை தேடிட்டு இருக்காங்க. இதில் வந்து இவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்னா, இது மாதிரி நம்ம தேடிட்டு இருந்த ஹீரோயினி தான் இங்கே வந்திருக்கா, அவளை சுட்டுறாதீங்க, உயிரோட அவளை பிடிங்க, அவள் இங்கே வந்தது ரியாங்காக தான் இருக்கும், அதனால அவனை முதல்ல பிடிங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தா. இவங்க 2 பேர் தலையிலையும் ஒரு புல்லட் வருது. பார்த்தா ஹீரோ அங்கே வந்து இவங்க 2 பேருமே சுட்டுறான். ஹீரோயினிக்காக அவன் திரும்பி வந்துட்டான். அப்போ தான் ஹீரோயினியை பார்த்துட்டு இருக்கான் சிசிடிவி மூலமாக. அடுத்து இங்கே நீக்காவை கட்டிகிட்டு இருக்காங்க. இவன் பாட்டுக்கு ஹீரோ விட்டுட்டு ஹாயாக நடந்து வந்துகிட்டு இருக்கான். அப்போ தான் அந்த குட்டி விலங்கு கட்டிகிட்டு இருக்கான், நீ தானே அந்த ரியாங்கா விட்ட, ஏன் இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்டால் இவன் சொல்கிறான், செத்து போன பணத்து கூடலாம் என்னால் சண்டை போட முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படிங்க நம்ம ஹீரோயினியை கட்டுறாங்க. இங்கே ஹீரோயினியை கட்டுறாங்க. அவள் பாட்டுக்கு அங்கே ஓடிட்டு இருக்கா. அதில் என்ன நினச்சி ஓடிட்டு இருக்கான்னா, ஹீரோ வந்து எனக்கு தேவையே இல்லாதப்பெல்லாம் முன்னாடி வந்து நின்றுட்டு இருப்பான், இப்போ நான் அப்பனை தேடி வந்திருக்கான், ஆனால் அவனை காணுமே அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்கா. சுற்றி சுட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவன் மேலே சுட்டக்கூடாதா, இவளை பயம் முடித்து ஓட வைக்கணும்னு சொல்லிட்டு கீழே தான் சுட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இவன் வந்து எல்லாரையும் சுட்டுக்கிட்டு இருப்பா. அப்படி சுட்டுக்கிட்டு இருப்போம், பின்னாலேருந்து ஒருத்தன் வந்து இவளை அமைக்கி பிடிச்சிருவான். பிடிச்சிட்டு இது மாதிரி கத்திட்டு இருக்கான், சீக்கிரம் வாங்கடா நான் அவளை பிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. அப்போ பார்த்தா சுடுற சவுண்டு கேட்டுட்டு இருக்கோம். நான் தான் பிடிச்சிட்டேனே, யாரடா சுட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டால் இவனை யாரை சுட்டுருவாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ தான் அங்கே வந்திருப்பான். ஹீரோயினிக்காக வந்திருப்பான். வந்துட்டு இது மாதிரி ஹீரோயினை பற்றி சொல்லிட்டு இருக்கான், நீ சரியான முட்டாள் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அவ சொல்கிறா, அது போய் நீ சொல்கிற பாரு அப்படிங்கிற மாதிரி. அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் பார்க்கணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.